Hello guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ராயல் என்டர்பிரைசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு நம்ம வந்திருக்கிறது வந்து ஷாப் இல்லை வேர் ஹவுஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில். ஸோ நீங்கள் யாராவது வந்து எனக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து ஆக்சசரிஸ் வாங்கணும் இல்லை எனக்கு ஸ்பேர்ஸ்லாம் வாங்கணும் பிரதர் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வந்து ப்ரைஸ் வைஸ் ரொம்ப வந்து கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இங்கே இருக்குது என்னென்ன ப்ரைஸு மார்க்கெட்டோட ரொம்ப கம்மியாக தான் பிரதர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இங்கே நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் இங்கே வந்து பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் ₹1 கூட எக்ஸ்ட்ரா பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார் பிரதர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறத வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காக்ஷன் வீடியோக்குள்ள. ஹாய், வெல்கம் டு நியூ ராயல் என்டர்பிரைசஸ். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நியூ ராயல் என்டர்பிரைசஸோட வேர் ஹவுஸில் இருக்கீங்க. இந்த வேர் ஹவுஸில் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸு, அந்த ஆக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸு, அது இல்லாமல் ஸ்பேர் ஐட்டம்ஸு, ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. இது இல்லாமல் நம்ம கிட்ட பிரான்ச் பார்த்தீங்கன்னா மௌலிவாக்கம்ல சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் காசி தேட்டரில் நம்மளுக்கு வந்து ஆக்சசரி ஷாப் மட்டும் இருக்கு. வேர் ஹவுஸில் நம்ம வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிட்டு இருப்போம். இப்போ நிறைய மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. மெக்கானிக்ஸ் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல வேணும்னு கேட்குறவங்களுக்கு இங்கே நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் நிறைய பேர் வந்து இல்லை எங்களுக்கு ஆக்சசரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியா இல்லை நாங்கள் ப்ராடக்ட் எடுக்கலாம்ன்றவங்களும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வாங்க, இல்லைனா கால் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் கண்டிப்பாக கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ கம்ப்ளீட்டாக நான் கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, நம்ம என்ன ரேஞ்ச் ஆஃப் ஆக்சசரிஸ் வச்சிருக்கோன்றதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்கலாம். இப்போ அதிகமான என்கொயரி எந்த வண்டிக்கு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மீட்டியர் 650cc. ஸோ எங்களுக்கு ஆக்சசரிஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஷோரூமில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஸோ வெளியில் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நாங்கள் தேடுறோம், அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மீட்டியருக்கு வர பேக் ரெஸ்ட்டு வித் கேரியர், அட்ஜஸ்டபிள் பேக் ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும், வித் கேரியராக வந்துடும், வித் ஸ்பாஞ்ச் குஷனோட இருக்குது உங்களுக்கு. இல்லை எங்களுக்கு கேரியர் வேணாம் பேக் ரெஸ்ட் மட்டும் போதுன்றவங்களுக்கு பேக் ரெஸ்ட் மட்டும் இருக்குது நம்ம கிட்ட, வித் குஷனோட வந்துடும் இந்த பேக் ரெஸ்ட். இது ராயல் கஸ்டம்ஸ்ன்ற பிராண்டோடது. போல்ட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். ஸோ கிராஷ் கார்டு கேட்குறவங்க கிராஷ் கார்டு இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இது பிளாக்கு, இல்லை எங்களுக்கு குரோமில் வேணுன்றவங்க குரோமில் இருக்குது. இது இல்லாமல் சூப்பர் மீட்டியாக இருக்குது ஃபுட் ரெஸ்ட்டு, ஃப்ரண்ட் ஆயில் கேப்பு, ரியர் ஆயில் கேப்பு, இது எல்லாமே நம்ம கிட்ட வந்துடும் சீக்கிரமாகவே. ஸோ A to Z சூப்பர் மீட்டியருக்கு எல்லாமே நம்ம வந்து கலெக்ஷன் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நீங்கள் வரதுக்குள்ளேயே அந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம கிட்ட வந்துடும் கண்டிப்பாக. ஸோ A to Z நீங்கள் எல்லாமே நம்ம ஷோரூமில் பார்க்குற மாதிரி இருக்கும். பைக் எடுத்தோடனே நம்ம வண்டிக்கு பேசிக்காக போடுறது வந்து கிராஷ் கார்டு. ஸோ கிராஷ் கார்டோட வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நம்ம கிட்ட ஏர்ஃப்ளை கிராஷ் கார்டு இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் போடுறது இதுதான். இது வந்து நம்ம ஓல்டு கிளாசிக் எலக்ட்ரா எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இதே மாதிரி டைப்பு நம்ம கிட்ட ரீபானுக்கும் இருக்குது, மீட்டியாருக்கும் இருக்குது. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 kg இருக்கும். ஸோ இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதே இதில் எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணால் எனக்கு ரோப் சுற்றுற மாதிரி வேணும் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு ரோப் டைப்லேயே நம்ம கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரோப் சுற்றுற மாதிரி வந்துடும். ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து இருக்குது நம்மக்கிட்ட கிராஷ் கார்டு. ஸோ 1500லேருந்து 4000 வரைக்கும் இருக்குது கிராஷ் கார்டு. அது நீங்கள் எந்த மாடல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ராடு. நிறைய பேர் இப்போ லைக் பண்ணி போடுறது இந்த சிங்கிள் ராடு. அண்ட் நிறைய பேரோட என்கொயரி இப்போ என்ன இருக்குன்னா எங்களுக்கு உள்ள எதனா பேட் வச்ச மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி பேட் வச்ச டைப்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஃபார் லுக்குக்காக போடுறது தான், எந்த இல்லீகல் பர்பஸ்க்கும் போடக்கூடாது இதை. இதோட ஃபிட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நம்மக்கிட்ட ஓல்டு கிளாசிக்கு, மீட்டியாரு, ரீபான், ஹண்ட்ரு எல்லாத்துக்குமே இருக்குது நம்மக்கிட்ட. இது ஓப்பன் பண்ணுற டைப்பும் இருக்குது, இல்லை எனக்கு வித்தவுட் ஓப்பனில் வேணும், எனக்கு சிங்கிள் ராடாக இருந்தால் மட்டும் போதுன்றதும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ பிளாக் அண்ட் சில்வர் இதே இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே இருக்குது நம்மக்கிட்ட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிரில் செட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹண்ட்ருக்கு வர கிரில் செட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு வருது. ஸோ ஹண்ட்ருன்ற பேட்ச் போட்டே வந்துடும். இதுவும் நம்ம கிட்ட ரீபானுக்கு இருக்கு, மீட்டியாருக்கு இருக்கு, ஓல்டு கிளாசிக்கு இருக்கு. 4 இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்துடும். அண்ட் தென் டேஞ்சர் லைட்டுக்கு மொத்த கிட்டாவே வந்துடும். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 700லேருந்து இருக்கு நம்ம கிட்ட. ரீபான் எல்லாத்துக்கும் போடுறது சம்பு கார்டு. ஸோ அந்த சம்பு கார்டும் நம்ம கிட்ட இருக்கு. இது மீட்டியாருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்,
கிளாசிக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது கம்ப்ளீட் மெட்டலில் வருது. ஸோ இது ஷோரூமில் எனக்கு ஒரிஜினல் தான் வேணும் அது மாதிரி கேட்குறவங்களும் ஒரிஜினலும் இருக்குது. இதே இதில் பிளாக்லேயும் இருக்குது, நம்மகிட்ட சில்வர்லேயும் இருக்குது ஒரிஜினலில். ப்ரைஸ் ரேஞ்ச் சம்புகா நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1300 இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 வரும் எம்ஆர்பி, டிஸ்கவுண்ட் போக 2125 வரும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீட் கவர்ஸு. நம்ம இருக்கிறது வேர் ஹவுஸ்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படியே இருக்குது. கவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே இருக்குது நம்ம கிட்ட. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்குது. இது மாதிரி கலரில் இருக்குது, பிளாக்ல இருக்குது, பிளாக் வித் ரெட் லைனிங்கில் வேணால் லைனிங்கில் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சீட் கவர்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. சீட் கவர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 500 வந்துடும். 500 மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு 500 தான் வரும். ஸ்டார்டிங் ரேஞ்சு மேக்ஸிமம் 700 வரைக்கும் இருக்குது. டாப் பாக்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது. ஸோ இது மாதிரி நிறைய மாடல்ஸ் நம்ம கிட்ட 10 to 15 மாடல்ஸ் இருக்குது. டாப் பாக்ஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் 1500 நம்மகிட்ட டாப் பாக்ஸ் 16,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஃபைபர் டாப் பாக்ஸ் வித் பேக் ரெஸ்ட்டோட வரும், குஷன் பேக் ரெஸ்ட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்துடும், உங்களுக்கு ரேடியம் ரிஃப்ளெக்டர் வந்துடும். ஸோ அதோட ஃபினிஷிங் குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ டூரிங் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களையும் நம்ம வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு டூரிங்கான எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா அலுமினியம் டாப் பாக்ஸ். இந்த டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிளாக் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது. கம்ப்ளீட் அலுமினியம் ஷீட்டில் வருது இது உங்களுக்கு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ரெக்ஸிங் ஃபினிஷிங் வந்துடும் அண்ட் ரிஃப்ளெக்டரு ஃபிட்டிங்ஸு எல்லாமே உங்களுக்கு இதிலே சேர்த்து வந்துடும். எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் டாப் பாக்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்ம ஸ்டோருக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த மாடல் கேட்டாலும் நம்ம எடுத்து காட்டுவோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சியட்டு, ரால்கோ, ஜேகே, அப்போலோ இருக்குது. ஸோ இதில் நம்மக்கிட்ட டியூப்லெஸ்லேயும் இருக்குது, டியூப் டயர் இருக்குது. என்ஃபீல்டுக்கான எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட டயர் இருக்குது. பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்பர் டைப்பு, இல்லை எனக்கு ஆஃப் ரோடு, ஒரு சில பேர் ஆஃப் ரோட் டயர்ஸ் வேணும்னுவாங்க. ஸோ ஆஃப் ரோட் டயர்ஸும் நீங்கள் இதிலே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் டயரு, இதெல்லாம் ஜாப்பர் டைப் டயரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர்ஸ் தான் போகிறாங்க. ஆஃப் ரோட் டயர்லாம் நம்மக்கிட்ட டியூப்லெஸ்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ப்ரைஸ் ரேஞ்சு 1700 இருக்குது சிங்கிள் டயர். நிறைய பேர் ராயல் என்ஃபீல்டில் டூரிங் மிரர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து டூரிங் மிரர்லேயே ரெப்ளிகா. இதில் ஒரிஜினல் வேணாலும் ஒரிஜினல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெப்ளிகா. இதோட ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1400 2000 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து எக்கனாமியில் வருது. ஸோ எக்கனாமி ரேஞ்சில் இருக்கிற மிரர் இது. ஸோ இதில் ரவுண்டு இருக்குது, ஓவல் டைப்பில் இருக்குது, பீட்டல்னு இன்னொரு மாடல் வரும். நம்மக்கிட்ட பார் அண்ட் மிரர் ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 இருக்குது. 400 2000 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு. ப்ரீமியமான பிராண்டோடது. ஸோ இது நிறைய பேர் ஜாவா வண்டியில் ஒரிஜினலாக போட்டு பார்த்துருப்பீங்க பார் எண்டில். ஸோ இதோட ஃபினிஷிங்கு, அட்ஜஸ்டபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும் அது. ஸோ நீங்கள் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது நம்மக்கிட்ட பிளாக்ல இருக்குது, குரோம்லேயும் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பார் எண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மிரரு. ஸோ இல்லை எனக்கு அப்படி வேணாம், எனக்கு ஒரிஜினல் டைப்லேயே வர மாதிரி வேணும்னா இதை நீங்கள் யோக்கில் ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது ஹண்டரோட ஃபுட் ரெஸ்ட்டு. பின்னாடி ரியர் பில்லியனில் உட்கார ஹண்டரில் நிறைய பேர் வந்து கால் வைக்க முடியல, லேடிஸ் உட்கார கம்ஃபர்டபுளாக இல்லை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. இது ஹண்டர், இதோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தா தெரியும். திக்னஸ் வந்து 4 mm திக்னஸ் இதோடது. ஸோ இதே ஹண்டருக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 types ஆஃப் வெரைட்டிஸில் இருக்குது. ஹிமாலயனுக்கு இருக்குது, இன்டர்செப்டருக்கு இருக்குது, பிளாக்ல வேணால் பிளாக்ல இருக்குது, குரோமில் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஹண்டருக்கு வந்து மோட்டோடார்க் பிராண்டில் வர ஃபுட் ரெஸ்ட்டு. நம்ம இப்போ ஹண்டர்னு இந்த ஃபுட் ரெஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ இதே மாதிரி இதில் ஒரு சில பேர் இது மாதிரி லைக் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஸ்டைல் வேணாம், ஷார்ப் எட்ஜாக இருக்குது, அது மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இது மாதிரி போகலாம். மோட்டோடார்க் பிராண்டு ப்ரீமியமாக இருக்கும் இதே உங்களுக்கு ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் ஆயில் கேப், ரியர் ஆயில் கேப்பு, ஹண்டர், மீட்டியார் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இருக்குது. ஃபுல்லாகவே ரியர் ஆயில் கேப் மீட்டியாரோடது. இப்போ வரைக்கும் செலக்டடாக ஒரு சில ஐட்டம் பார்த்தோம். இப்போ வாங்க நம்ம ஷோரூமில் என்னென்ன ஐட்டம் எங்கெங்கே இருக்குன்றதை பார்ப்போம். என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஐட்டம், நம்ம பைக்கு மெயின்டெனன்ஸ்க்கு வர செயின் லூபு, கிளாத்து, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷாம்பு, ஷைனர். ஸோ இது எல்லாமே இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டு. ஒரு சில பேர் மாடிஃபைடு பண்ணுறவங்க டெயில் லைட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு மாடிஃபைட் டெயில் லைட்டு மாதிரி வேணும். ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்மகிட்ட அது மாதிரி டெயில் லைட் இருக்குது. ஸோ இது டேரெக்ட் ஃபிக்ஸிங் தான் உங்களுக்கு. ஹண்டருக்குலாம் நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்விட்சஸ்ஸு. அண்ட் தென் நிறைய பேர் என்கொயரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, லடாக் ஃப்ளாக் கேட்பாங்க. ஸோ அது மாதிரியான ஐட்டம்ஸ் இது எல்லாமே. அண்ட் தென் சீட்டுக்கு வர ஸ்ப்ரிங் ஐட்டம்மு,
ஒரு ஃபியூசஸ் மீட்டியாருக்கு பேக் ரெஸ்ட் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வருது, ஸோ கொஞ்சம் பேக் ரெஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்குறவங்க ஸோ இது மாதிரி ராடு நம்ம யூஸ் பண்ணி பேக் ரெஸ்ட்டை நம்ம ஒரு 4 inches வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பேக்கில் உட்காரவங்களுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் இந்த எக்ஸ்டெண்டரோட திக்னஸும் உங்களுக்கு அதிகம் 6 mm திக்னஸ்ஸு. ஸோ உட்காரவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் ஷேக் வரதோ அது மாதிரிலாம் இருக்காது. ஃபிட்டிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே GT மிரர் நம்ம காமிச்சோம்ல, ஸோ அதில் வந்து ஓவல் டைப்பு, ரவுண்டு டைப்பு, பீட்டல் டைப்பு அது மாதிரி எல்லாமே இருக்குது. சைட் ஸ்டாண்டுக்கு நிறைய பேர் எக்ஸ்டெண்டர் கேட்பீங்க. ஸோ இது வந்து ஹிமாலயனுக்கு இருக்குது, நம்மக்கிட்ட மீட்டியாருக்கு, ரீபோன் எல்லா வண்டிக்குமே இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க டேங்க் பேக் வந்து பேசிக்காக எல்லாரும் பைக் எடுக்கிறப்பே இப்போ போட்டுடுறாங்க, ஏன்னா டேங்க் பேக் வேணும் நெசசரின்னு. ஸோ டேங்க் பேக்லாம் ப்ரௌன் அண்ட் பிளாக்ல இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதோட ஸ்பேஷியஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு சில பேர் இல்லை எங்களுக்கு வேணாம் சிங்கிள் பிளெயினாக தான் வேணும், ஓப்பன் பண்ணுற டைப் வேணாம் கேட்குறவங்களுக்கு பிளெயின் டைப்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 230 மேக்ஸிமம் டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 450 வரைக்கும் இருக்குது. ரெயின் சீசனாக இருந்தாலும் சரி, சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, வண்டி வந்து மழையில் நனையக்கூடாது நிறைய பேர் பாடி கவர் போடுறாங்க. ஒரு சில சம்மர் டைமில் பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் கவர் பண்ணி விடணும், ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களும் இது மாதிரி பாடி கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாடி கவர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து வைசர். ஸோ இது வந்து ஹிமாலயனுக்கு வர வைசர். நம்மக்கிட்ட 100 மீட்டியார் எல்லாத்துக்குமே வைசர்ஸ் இருக்கு. ஒரிஜினல் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரிஜினல் இருக்கு. இல்லை எங்களுக்கு வேணாம் ஒரிஜினல் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, எங்களுக்கு ரெப்ளிகா தான் வேணும், கொஞ்சம் பிரைஸ் கம்மியா வேணும்ன்றவங்களுக்கு கம்மியா இருக்கு நம்ம கிட்ட. இப்போ 100க்குலாம் வைசர் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல வந்து 2340 வருது. நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 900 100க்கு வைசர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர்ஸ், ஹசார்ட் லைட்டு, ஸோ அது மாதிரி வருது. இதெல்லாம் மொபைல் ஹோல்டரில் நல்லா ப்ரீமியமாகவே இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி. மொபைல் ஹோல்டர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 400 2000 வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து இது வந்து ஓரளவு ப்ரீமியமாக இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு. நிறைய ரைடர் எல்லாருமே யூஸ் பண்ணுற இது தான். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃப்ளாஷு, ஹசார்ட் லைட் வருது பார்த்தீங்களா, நம்ம டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணிக்கலாம். எதுவும் நம்ம ஒயர் கட்டிங் அது மாதிரி எதுவுமே இப்போ வர வண்டிக்கெலாம் பண்ண தேவையில்ல. நம்ம இதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்ம சாக்கெட்டில் ப்ளக்இன் பண்ணாலே போதும். 60 பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். உங்களுக்கு வந்து 2+1 3 years வாரண்ட்டி உங்களுக்கு இதில் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரைசர்ஸு. ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள். இல்லைனா நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மீட்டியார் ரைசரு, மோட்டோஜீனியஸ்ன்ற பிராண்டோடது. ஸோ மீட்டியாருக்கு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஹிமாலயனுக்கு, ஹண்டர், இன்டர்செப்டர் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ரைசர்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள். அண்ட் தென் இந்த சைடு ஃபுல்லாக செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். அண்ட் தென் மைனஸ் டைப் நிறைய இப்போ என்கொயரி நிறைய இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் டைப்பு. ஸோ அந்த மைனஸ் டைப்பு நம்மக்கிட்ட இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு லைட் எரியும், ஆரஞ்சு அண்ட் ஒயிட் 2 லைட்டுமே எரியும், ஹை பீமு லோ பீம். ஸோ நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி போகிறது சிம்பிளாக எங்களுக்கு நீட்டாக வேணும் அது மாதிரி லைக் பண்ணி போகிறவங்களுக்கு இது மாதிரி போகலாம் நீங்கள். ஸோ இதோட ஹெட்லைட்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 3000 வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு மாறும். ஸோ நிறைய பேர் வந்து எங்களோட ஃபுட் பேக் வைக்க கம்ஃபர்ட்டாக இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ரீபான்லேயோ மீட்டியார்லேயோ சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி டூரிங் ஃபுட் பேக் போகிறாங்க. இது கம்ப்ளீட்டாகவே அலுமினியம் பாடி. இது ஷோரூமில் வாங்க போனீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 2650 வருது. நம்மக்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550 வரும். செட் ஆஃப் 2 pieces உங்களுக்கு. ஷோரூமில் வாங்கினீங்கன்னா 2 பீஸ் வாங்குற காஸ்ட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் 4 பீஸாகவே அதை வாங்கிட்டு போயிடலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப இண்டிகேட்டர்ஸ் மாடிஃபை பண்ணணும் அது மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ரொம்ப ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இண்டிகேட்டர் ஸ்டார்டிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 800 நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் இருக்குது. டேங்க்கில் சைடில் நிறைய பேர் டைப் ஆட் வேணும்னு சொல்லுவாங்க. ட்ரையம்பில் வர மாதிரி எங்களுக்கு டைப் ஆட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ ஹண்டருக்கு இன்டர்செப்டருக்குலாம் நிறைய போடுறாங்க இந்த டைப் ஆடு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 அதுலேருந்து இருக்குது. இல்லை எனக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் வேணாம், நார்மல் குவாலிட்டியில் வேணால் 450 இருக்குது நம்மக்கிட்ட. டிஸ்க் லாக்கு யூஸ் பண்ணுறது நிறைய பேர் இப்போ தெஃப்ட் பண்ணிடுறாங்க, அது மாதிரி இது பண்ணுறவங்க வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிளேட்டில் போட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 அது மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு ரோப் டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் லாக்குன்னு சொன்னீங்கன்னா 100 rupeesல நம்மக்கிட்ட லாக் இருக்குது. அண்ட் தென் இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸு, நிறைய ரைடர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் இது. நிறைய பேர் வந்து இல்லை எங்கள் லைட்னிங் பத்தலை, நாங்கள் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோன்னா எங்கள் லைட்னிங் பற்ற மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபாக் லேம்ப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபாக் லேம்ப் செட் ஆஃப் 2 ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 900 இருக்குது. இப்போ பேசிக்காக அதிகமாக நிறைய பேர் போகிறது பார்த்திங்கன்னா இந்த 4 spot ஃபாக் லேம்ப்பு. இதில் என்னென்னா நம்ம ஒயரிங் எதுவுமே நீங்கள் கட் பண்ண வேணாம், நம்ம டேரெக்ட் ப்ளக்இன் தான். இதில் ஒயரிங் சாக்கெட்டு
ஸ்விட்சஸ் எல்லாமே ரிலேலேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ நம்ம இப்போ நியூவாக நீங்கள் பைக் எடுக்கிறீங்க, ஆனால் நான் ஃபாக் லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணணும், வாரண்ட்டி இஷ்யூவாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இது மாதிரி பைக்கலாம். நீங்கள் ஒயரிங் கிட்டும் இருக்குது, நம்மக்கிட்ட ஃபாக் லேம்பும் இருக்குது. ஸோ இது மாதிரி போட்டோன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து வாய்ட் ஆகாது. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் வர ரிங்கு, வண்டியில் வரும்போது உங்களுக்கு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பிளாக் வருது, ஒரு சில வண்டிக்கு சில்வர் வருது. நிறைய பேர் லைக் பண்ணி எங்களுக்கு பிளாக் போடணும், சில்வர் இருக்கிற வண்டியில் பிளாக் பண்ணணும்னா ஸோ அவங்களும் அந்த ரிங் செட் வாங்கி போட்டுக்கலாம். பேக் ரெஸ்ட் வித் கேரியரோடையும் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் அந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் போடுறது எக்ஸாஸ்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 1000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது. ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் மாறும். ஸோ நிறைய பேர் வந்து இல்லை எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் வேணும் அது மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்மக்கிட்ட மோட்டோ டார்க்கு, ரெட் ரூஸ்ட், ஸோ இது மாதிரியான பிராண்ட்ஸும் நம்ம டீல் பண்ணுறோம். இது வந்து இன்டர்செப்டர், மீட்டியார் எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட என்ஃபீல்டுக்கான எல்லா வண்டிக்குமே நம்மக்கிட்ட இருக்குது. இவ்வளோ நான் பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ். ஸோ ஆக்சசரிஸில் வந்து உங்களுக்கு ஓரளவு எல்லாமே காமிச்சிட்டேன், எல்லாமே இந்த வீடியோவில் நம்மளால் காட்ட முடியல. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்து ஸ்பேர்ஸு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் செக்ஷன்ஸு. இல்லை எங்கள் வண்டியில் நம்ம ஆக்சசரிஸ் மாட்டணுன்னே கஸ்டமரோட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு முடியக்கூடாது. ஸோ அவங்களுக்கு சர்வீஸும் பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஸ்பேர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்டன் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரிஜினல் ஸ்பேர் எல்லாமே நம்மக்கிட்ட என்ஃபீல்டுக்கான எல்லா ஸ்பேருமே இருக்குது. சப்போஸ் நம்மக்கிட்ட அந்த ஸ்பேர் இல்லைனாலும் நம்ம 1 or 2 daysக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீட்டியாருக்கு வர டேங்க் மோனோகிராம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்லேயே நம்மக்கிட்ட இருக்குது. ஷோரூமில் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகம் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேரும் நம்மளுக்கு ஏ டு செட் எல்லாமே நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிடுறோம். ஒரிஜினல் ஸ்பேர்லேயே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பெஸ்ட் ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஓஇ ஸ்பேர்ஸ் தான். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான். ஒரிஜினல் ஸ்பேர்ஸ்ன்னு கேட்குறவங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் இருக்குது. இல்லை எங்களுக்கு வந்து வெண்டாஸ் ஐட்டம் வேறு கம்பெனியில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும், இவ்வளோ காஸ்ட் என்னால் கொடுத்து வாங்க முடியாதுன்றவங்க அந்த பிராண்ட்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. அது நம்மக்கிட்ட கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் நம்ம கொடுப்போம், எது ஒரிஜினல் எது வந்து வெண்டர் ஐட்டம் அது மாதிரி சொல்லி தான் நம்ம கொடுப்போம். இப்போ என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு டேமேஜ் ஆகுது. ஸோ அது மாதிரி கேட்குறவங்க வந்து இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிராஸ் கோட்டட் ரோல் ஆன் செயின் ஸ்ப்ராக்கெட்டு கிட்ட போகிறாங்க. ஸோ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு கிட்ட நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓல்டு கிளாசிக் டபுள் டிஸ்க்குக்கும் இருக்குது, சிங்கிள் டிஸ்க்குக்கும் இருக்குது, ஹிமாலயனுக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சு நம்ம இப்போ ஓல்டு கிளாசிக் சிங்கிள் டிஸ்க்லாம் போனீங்கன்னா 24 வரும். இல்லை நான் ஹிமாலயன் அது மாதிரி போகிறப்போ 35 அது மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. இப்போ நார்மல் செயின் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அயனு. இது வந்து நார்மல் செயினில் என்ன ஆகுனா உங்கள் நம்ம லூப்ரிகேஷன் நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா செயின் ஜிக்ஸாக் ஆகுறது அது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பிராஸ் கோட்டடுன்றதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து கரோஷன் ஏறது, உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது. ஸோ இந்த செயினோட லைஃப் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பிராஸ் கோட்டட் ரோல் ஆன் செயின் ஸ்ப்ரைட் கிட்ட போகிறாங்க. மீட்டரில் வந்து தண்ணி இறங்கிடுது, இல்லை எங்கள் மீட்டர் ஸ்க்ராட்ச் ஆகுது அது மாதிரி சொல்கிறவங்க மான்சன் கிட்ட இது மாதிரி நம்ம கிட்ட போய்க்கலாம். ஸோ இது வந்து ஓல்டு கிளாசிக் மீட்டியார் எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட இருக்குது. மீட்டரில் ஜஸ்ட் நம்ம ப்ளக் மட்டும் பண்ணாலே நீங்கள் போதும். மழை டைமில் அது மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டரில் தண்ணி இறங்காமல் இருக்குது. ஏன்னா இப்போ வரது எல்லாமே டிஜிட்டல் மீட்ரு. ஸோ தண்ணி உள்ளே போச்சுன்னா ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 rupeesலேருந்து இருக்குது நம்ம கிட்ட. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது வந்து இக்னிஷனில் கீ செட்டில் வர நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ கீ செட் இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட்டு கீ போட்டு ப்ளக்இன் பண்ணுறது. இது வந்து பிளாக்கில் இருக்குது நம்மக்கிட்ட, ரெட்டு ஸ்கெல்டன் டைப்பு. ஸோ இதில் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400லேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி. இது உங்களுக்கு இதோ நம்ம பிளாஸ்டிக்கோ அது மாதிரி இல்லை, இது கம்ப்ளீட்டாக மெட்டல் பாடி இது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஐட்டமு கீச்சன் ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ நிறைய ரைடரு அவங்க எல்லாமே இந்த லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயா ட்ரெக்கிங் போகிறீங்க, எங்களுக்கு அந்த இடத்துல லைட்டு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஃப்ளாஷ் லைட்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பவர் நல்லாயிருக்கும். வித் உங்களுக்கு சார்ஜர் யூஎஸ்பி கேபிளோட உங்களுக்கு வந்துடும். இதுலேயே உங்களுக்கு 3 மோடு இருக்குது, ஹை பீமு, லோ பீமு அண்ட் தென் ஃப்ளாஷர். இதை நம்ம கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓப்பனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுலேயே பார்த்தீங்கன்னா மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ எங்கேயாவது போனால் ஜஸ்ட் இதில் ப்ளக்இன் பண்ணாலே போதும், மேக்னெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து இது வந்து மோட்டோ டார்க்கில் வர காம்போ கிட்டு. காம்போ கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்செப்டருக்கு வருது. ஸோ இதுக்கு ஃப்ரண்ட்டில் வர ஹெட்லைட்டு கிரில் உங்களுக்கு வந்துடும், ரியர் பிஸ்டனில் வர கேப் வந்துடும், அண்ட் தென் ரேடியேட்டர் கார்டு இதுலேயே வந்துடும் உங்களுக்கு, அண்ட் தென் ஃப்ரண்ட் ஆயில் கேப் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போல் நட் கிட்டு. ஸோ இது கம்ப்ளீட்டாக அவங்களே காம்போ கிட்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இது இன்டர்செப்டருக்கும் நம்ம கிட்ட இருக்குது, ஹிமாலயனுக்கும் நம்ம கிட்ட இருக்குது காம்போ கிட்ட. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்டு இது மாதிரி ஹெல்மெட்ஸாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் மாஸ்க் வேணும்னா நீங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம். ஸ்கெல்டன் டைப்பில் வரும், லுக்கே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்குது. ஸோ இது மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 550லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. 550லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா 750. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து டயர் ஹக்கர் வந்து இது ஒன் சைட் ஃபிக்ஸிங் வித் மெட்டல் பாடி. இது உங்களுக்கு ஃபைபரில் வந்து இது கம்ப்ளீட் மெட்டலில் வந்துடும். இது நிறைய நம்ம ரெயின் சீசன் அப்போ இல்லை நம்ம வண்டி ஆஃப் ரோட் நிறைய யூஸ் பண்ணுறோன்றவங்க நிறைய பேர் இது போடுறாங்க. இது வந்து யூனிவர்சல் ஃபிட்டிங் தான். நம்ம ஹண்ட்ரு, ஹிமாலயனுக்கு இது இல்லாமல் நம்ம மற்ற அட்வென்ச்சர் எல்லா வண்டிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் ரிஃப்ளெக்டர்லேயும் இருக்குது, ஆரஞ்சு ரிஃப்ளெக்டர்லையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தாலே தெரியும். கிளாம்ப் ஃபிட்டிங், போல் நட் கிட் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும் பாக்ஸில். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு. அலாய் வீல்ஸ் வந்து நம்ம ரீபானு, ஓல்டு கிளாசிக்கு, ஸ்டாண்டர்ட், எலக்ட்ரா, ஸோ எல்லா வண்டிக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் அலாய் வீல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க்கு, கிளாசிக்கு, தண்டர்பர்டு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமாக நிறைய மாடல்ஸ் இந்த மாடல்ஸ் தான் போடுறாங்க. நிறைய பேர் நம்ம ஸ்போக்ஸ் டைப்பில் வேணும் அது மாதிரி கேட்குறோம். ஸ்போக்ஸ் டைப்பில் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதே டைப்பு நம்மக்கிட்ட ரீபானுக்கு இருக்குது, மீட்டியாருக்கு இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல். ஸோ எனக்கு பிளாக் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ சில்வரில் போகிறவங்க சில்வரில் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது மாதிரி ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நிறைய பேர் அலாய் வீல் போகிற ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பேக்கில் வந்து டிஸ்க் இருக்குது, நிறைய இடத்துல பஞ்சர் போட மாட்டுறாங்க, இல்லை அப்படி பஞ்சர் ஆச்சுன்னா எங்கள் வண்டியை தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க அலாய் வீல்ஸ் போகிறாங்க. ஸோ அலாய் வீல்ஸ் போனீங்கன்னா நீங்கள் டியூப்லெஸ் டயர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வீல் ரிமூவ் பண்ணணும் அது மாதிரின்ற அது எதுவுமே இல்லை. நம்ம டேரெக்டாக வந்து டியூப்லெஸ் டயர் எப்படி பஞ்சர் போடுவாங்களோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அலாய் வீல் போட்டால் தான் நம்ம டியூப்லெஸ் டயர் போக முடியும். இங்கே இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% ஆஃப் ஆக்சசரிஸாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள். நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சிருக்கோம். இங்கே ஃபிட்டிங் பண்ண வரீங்க, இல்லை நான் ஃபிட்டிங்க்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா அது மாதிரி டவுட் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம இப்போ அலாய் வீல்ஸ் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். பட் கிராஷ் கார்டு, சிம்பிள் ஃபிட்டிங்கு, பேக் ரெஸ்ட்டு, சம்பு கார்டெலாம் மாட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் அதுக்காக பே பண்ண தேவையில்ல ஃபிட்டிங்காக. ஸோ கம்ப்ளீட்டாகவே நம்ம ஃபிட்டிங் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரைஸை வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாம். நம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அப்படி இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் தெரியணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ரைஸ் அனுப்புகிறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தே கண்டிப்பாக குவாலிட்டியும் அதில் செக் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணி பார்த்தே நம்மக்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். எங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் டெலிவரி பண்ணுவீங்களா அது மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் எங்களுக்கு கூகுள் பே மூலமாகவோ இல்லை அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்களே வந்து இங்கே ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் டிஸ்பேட்ச் டேட் வந்து டைம் வந்து நீங்கள் கொடுக்குற ப்ளேஸை பொறுத்து 2 to 3 டேஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு. அது மாதிரி ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் சர்வீஸ் விட்றீங்க, எங்களுக்கு ஸ்பேருக்கு வந்து ரேட் ரொம்ப காஸ்ட் ஆகுது, அதனால சர்வீஸோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி கேட்குறவங்க ஸ்பேரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்பேர் வேணும், ஒரிஜினல் ஸ்பேர் நீங்கள் பார்த்து அதுலேயும் நம்ம சர்டன் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சர்டன் டிஸ்கவுண்ட் ஸ்பேர் வாங்குறப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணுறப்போ சர்வீஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்பேர்லேயும் நம்ம மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதுவும் செக் பண்ணி நீங்கள் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் வந்து நம்ம ஈக்காடு தாங்கல்ல இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் போரூர் நியர்பை அது மாதிரி ஜங்ஷனில் இருக்கீங்கன்னா நம்ம மௌலிவாக்கம்லேயும் நீங்கள் போகலாம். மௌலிவாக்கம் நம்ம சர்வீஸ் சென்டர் ப்ளஸ் ஸ்பேர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் 3மே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அங்கேயே விசிட் பண்ணிக்கலாம். யாருக்கு வந்து ஈக்காடு தாங்கல் நியர்பையோ ஈக்காடு தாங்கல் வரலாம், யார் மௌலிவாக்கம் நியர்பையோ மௌலிவாக்கம் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சரிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே இருக்க ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்பேர்ஸ். ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் A to Z வந்து இங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்பேர்ஸ் வந்து நான் ஓய் வாங்குறேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஓய் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கான A to Z ஸ்பேர்ஸ் எல்லாமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் சர்வீஸ் விட போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூட இங்கே நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா அதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சுற்றி காட்டணுமோ அவங்களோட வேர் ஹவுஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சுற்றி காட்டினாரு. ஏன்னா ரொம்ப வீடியோ பெருசாகவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பிரதர் கிட்ட சொன்னதால அவரால் என்ன அளவுக்கு வீடியோ வந்து கிறிஸ்பாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ அப்போ தான் A to Z வந்து இங்கே என்னென்ன ஆக்சரிஸ் இருக்குது நீங்களும் வந்து
ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் சரிங்களா. நிறைய இருக்குது. ஸோ வேர் ஹவுஸ் இவங்க 2 வேர் ஹவுஸ் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஷாப்போட லொக்கேஷன், ஃபோன் நம்பர், வெப்சைட் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் guys.